ரெடி ரெடின்னு சொல்லுங்க. நமஸ்காரம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரம். சத்குரு ஸ்ரீ சிவன் சார் அவர்களோட ஜெயந்தி உற்சவத்துல இன்றைய தினம் 7வது நாள். இந்த 7 நாள்ல ஒவ்வொரு நாளுமே சார் தன் உயிரை கரைச்சு எழுதியிருக்கேன், ஆவியை கரைச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அந்த புஸ்தகத்துல இருக்கிற மனிதர்களோட நிலை, ஒரு 11 நிலையில மனிதர்களை வகைப்படுத்திருக்காரு இல்லையா? அந்த ஒவ்வொரு நிலையும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது 7வது படி. அந்த 7வது நிலை என்ன அப்படின்னா தெய்வ விவேகி அப்படின்னு சொல்லப்படுறது. விவேகிலேயே பல தினசம் பார்த்தோம் நாம. அதுலயே இன்னைக்கு பார்க்க போறது தெய்வ விவேகி. தெய்வ விவேகி, தெய்வம் தெய்வம் அப்படின்னாலே டிவைன், தெய்வீகம் அப்படின்னு சொல்றோம். அந்த தெய்வ விவேகி எப்படி இருப்பா, அவளோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, இவர்கள் ஒரு பிரத்யேகமான நிலையினர்கள். இவாளோட ஒரு நிலை ஒரு பிரத்யேகமான நிலை, ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு ஸ்பெஷலான நிலை. பண்டைய உலக நாடுகள் அனைத்திலும் பிரகாசித்து வந்த அந்தணர்கள். உலக நாடு முழுக்கலும் இந்த பிராமணர்கள் இருந்திருக்கார் அப்படின்னு தெரியறது. பெரியவாளும் தெய்வத்தின் ஊர்கள் அப்படித்தானே சொல்றா, உலகம் தழுவிய மதம் அப்படின்னு. உலகத்துல பல இடங்கள்ல இந்த வைதிக கலாச்சாரம் இருந்திருக்கு, வேதாத்தியானம் பண்ணினவாள்லாம் இருந்திருக்கா, அனுஷ்டானத்தோட உள்ளவாள்லாம் இருந்திருக்கா அப்படின்லாம் சொல்றாளே, அதைத்தான் நீங்க சொல்ற. பண்டைய உலக நாடுகள் அனைத்திலும் பிரகாசித்து வந்த அந்தணர்கள், மகரிஷிகளின் வம்சத்தில் வந்தவர்கள். நாமெல்லாம் கூட மகரிஷி வம்சத்துல வந்தவாதான். ஏன்னா எல்லாரும் அவிவாதியை சொல்லிக்கிறோமே, அவளோட பிரவரங்களை சொல்லிக்கிறது. வாசிஷ்ட, மைத்ரா, வருண, கௌண்டின்ய, பரத்வாஜர்னா அதுக்குண்டான பிரபரம், காஷ்யவ, அவத்சார, நைதுவ, இப்படி ஒவ்வொரு ரிஷி பரம்பரையிலேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷனை சொல்லிட்டு தான் வரோம். நம்மளை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறதே அப்படிதான். மகரிஷி வம்சத்தில் வந்தவர்கள். குடும்பத்தை வகித்தாலும் தாமரை தண்ணீர் போல் இயங்குபவர்கள். இவா குடும்பஸ்தாளா இருப்பா, ஆனால் தாமரை தண்ணீரை போல இருப்பா அப்படின்னு தெரியுது. ரிஷிகள் எல்லாமே அப்படித்தானே இருந்திருக்கா. நாம ரிஷிகள் அப்படின்னா ஏதோ சன்னியாசி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, ரிஷிகள்லாம் கிரகஸ்தர்கள் தான். நிறைய குழந்தைகளோட குட்டிகளோட அப்படி எல்லாம் தான் இருந்தவா. அப்படி இருந்தா கூட அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணினா, ஏதோ நாம இப்ப குடும்பம் அப்படின்னாலே ஒரு இடத்துல வீடை வாங்கிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தை பார்த்துட்டு செட்டில் ஆறதுதான் குடும்பம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பண்டைய ரிஷிகள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னு, குடும்பஸ்தர்களா இருந்தா கூட ஒரு இடம்னு ஸ்திரமா ஒரு இடத்துல இல்லாத சஞ்சாரம் பண்ணிட்டு நாடோடிகள் மாதிரி தான் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. இன்னைக்கும் பார்த்தா பல இடங்களுக்கு போனா, இந்த ஊர்ல பரத்வாஜர் பூஜை பண்ண சுவாமி, அந்த ஊர்ல பரத்வாஜர் பூஜை பண்ண சுவாமி, இந்த ஊர்ல அகஸ்தியர் பூஜை பண்ண சுவாமி, இப்படி எல்லாம் நாம ஒரு கோவில் பாக்குறதே நமக்கு சந்தேகம் வரும். இப்ப அகஸ்தியர், பரத்வாஜர் இவெல்லாம் எங்க இருந்தா? ஏன்னா எல்லா ஊர்லயும் இப்படியே சொன்னாக்க எல்லா ஊர்லயும் இருந்தாளா அப்படின்னா, ஆமா, எல்லா ஊர்லயும் இருந்தா. அவ ஒரு இடம் அப்படின்னு ஸ்திரமா இல்லாத நாடோடிகள் மாதிரி சஞ்சாரம் பண்ணியிருந்தா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இத்தனை பெரிய ஃபேமிலியும் அழிச்சுன்னு தான் போயிருந்தா அப்படின்னு தெரியுது. நமக்கு இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நிஜமாவே முடியுமா அப்படிலாம்? இத்தனை பெரிய ஃபேமிலியை வச்சுண்டு ஊர் ஊரா போக முடியுமா? அங்கங்க போய் இருக்க முடியுமா அப்படின்னா
பெரியவா சென்னையில போயின்னு இருக்கா. ஒரு ஏரியாவுக்கு போயின்னு இருக்கிறது இந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கா. அங்கதானே அவளுக்கு வாசம், அப்படிதானே இருக்கா. அதுல பார்த்தா ஆச்சரியம் என்னன்னா, இவ காலங்கார்த்தாலே எழுந்துன்னு கூலி தொழிலுக்கு போயிடுறா. போயிட்டு சாயந்தரம் அஸ்தமிக்கிறதே அவ கொடுக்குற அன்னன்னைக்கு தினக்கூலி தானே, இந்த சம்பளத்தை வாங்கிட்டு வரத்தையே கடையில போய் ஒரு அரிசி கறியா ஏதோ சாமான்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வரா. இவாளுக்கு வீடு இது இந்த பிளாட்ஃபார்ம் தான். ஏதோ ஒரு ஏரியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கா. அந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாக்க அன்னைக்கு என்ன ஆயினுக்கு, அந்த பொம்பளை சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ 2 அடுப்பு கல்ல வைக்கிறா. அதுல ஒரு பானையை வச்சு ஏதோ சமையல் பண்றா. நல்லா குழம்பு கொதிச்சுருக்கு. ஜம்முன்னு சாதம் சுட சுட சாதம் வடிச்சிருக்கு. குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. மணக்க மணக்க. பக்கத்துல கணவன், குழந்தைகள் இப்படி இல்லாம இருக்கு. இன்னொரு ஃபேமிலி பக்கத்துலயே பக்கத்து பக்கத்துல இருக்காளே, அதுல பார்த்தாக்க அவ எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுட்டு ஜம்முன்னு வந்து தலைவன் படுத்துண்டு பாட்டு கேட்டு இருக்கார். சினிமா பாட்டு கேட்டு இருக்காரு. ஒரு மரத்தடியில மரத்துல களையில தூளியில குழந்தை படுத்துட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே பெரியவா சொல்றா, பாரு இவெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு. எதுக்கு இவருக்கு பொறாம? அவ பாவம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருக்கா. அவளை பார்த்தா ஒரு சங்கராச்சாரியருக்கு ஏன் இப்படி இருக்கணும்? அப்ப பெரியவா சொல்றா, இவளோட நிலைமையை பாரு. அடுத்த நிமிஷம் திடீர்னு மழை வந்ததுன்னா இப்ப என்ன பண்ணுவோன்னு தெரியாது. திடுதிப்புன்னு ஒரு மழை வந்துடுறதுன்னு வச்சுப்போம். இவ இதை தூக்கிட்டு எங்க ஓடுவா? எல்லாம் குழந்தைகளும் குட்டியுமா இருக்கு, ஆணும் பெண்ணுமா சேர்ந்துட்டு எங்க போய் மழைக்கு ஒதுங்கறதுக்கு போவா? அக்கம் பக்கத்துல ஏதான இடம் இருக்கா, பொது இடம் இருக்கா தெரியாது. இத பத்தி எதை பத்தியும் கவலைப்படல. அடுத்த நிமிஷம் என்ன வரப்போறது, என்ன கஷ்டம் வருமா, மழை வருமா, காத்து அடிக்குமா, ஒன்னும் தெரியாது. இவா பாட்டுக்கு சௌக்கியமா நாளைக்கு நமக்கு வேலை கிடைக்க போறதா, சம்பளம் வருமா, சாப்பாட்டுக்கு இருக்குமா, அதை பத்தியும் கவலை இல்லை. இன்னைக்கு வந்ததுல சாமானம் வாங்கினா வயிறார சாப்பிட்டா, ஏதோ அவளுக்கு முடிஞ்சதை பிடிச்சதை பண்ணி சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு இப்ப சந்தோஷமா ஒரு சங்கீதத்தை கேட்டுண்டு நிம்மதியா தூங்குறா. அடுத்த நிமிஷத்தை பத்தி கவலை இல்லாத இருக்கா. இப்படி நம்மளால இருக்க முடியலையே. இதை பார்த்துதான் பொறாம. அவளுக்கு பெரிய வசதி இருக்க வேண்டாம், வாய்ப்பு இருக்க வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், சொத்து பத்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறது அப்படிங்கறத நினைச்சு பயந்துண்டு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை கோட்டை விடாத, இந்த நிமிஷத்தை கோட்டை விடாத, இந்த நிமிஷத்துல இது இருக்கா, இதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காளே. இதை பார்த்துதான் பொறாமையா இருக்கு அப்படிங்கிறது. ஆனா யாருக்கா நமக்கெல்லாம் அப்படி இருக்கா? எவ்வளவுதான் இருந்தா கூட, வசதி வாய்ப்பு இருந்தா கூட பயம்தான் மிஞ்சி இருக்கு. ஃபியூச்சரை பத்தி கவலை தான் மிஞ்சி இருக்கே வழிய இப்போ இருக்கிறத பத்தி சந்தோஷப்படுறாப்புல இல்ல, அதை அனுபவிக்கிறாப்புல இல்ல. இது அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கா. அதனாலதான் சொல்றா. கொஞ்சம் நினைச்சு பார்த்தா நமக்கு தான் கவலையா இருக்கு. இப்ப திடீர்னு மழை வந்து கொடுத்துன்னா இவ அந்த குழந்தை குட்டி எல்லாம் தூக்கிண்டு எங்க போய் ஒதுங்குவா அப்படின்னு நம்ம தான் பயப்படணுமே வழியே, கவலை பண்ணுமே வழியே அவ கவலைப்படல. அப்படிதான் இருக்கணுமா. இதை சொல்லிட்டு சொல்றா, ரிஷிகள்லாம் இப்படிதான் இருந்தா. ரிஷிகள் மாதிரி இவ இருக்கா. அந்த ரிஷிகள்லாம் ஏதோ நதிக்கரையில போன இடத்துல காட்டுல மேட்டுல இப்படிதான் இருந்தா. அவளுக்கும் குழந்தைகள் குட்டி இருந்தாலும் ஏதோ அந்தந்த காலட்சேபம் அன்னன்னைக்கு நடக்க, அன்னன்னி பொழுது இன்னி பொழுது போச்சு நாராயணா, நடக்கிறது நாராயணன் செயல் அப்படின்னு அவ எதை பத்தியும் கவலைப்படாத, ஏதோ நேத்திக்கு இருந்ததை நினைச்சு இன்னைக்கு கிடைக்கலையேன்னு குறப்பட்டுக்காத, நாளைக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு பயப்படாத, இப்போ இருக்கு சௌக்கியமா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இருக்கிறது தான் ஒரு ரொம்ப வேதாந்தத்துல ஒரு உயர்ந்த நிலை. ரிஷிகள்லாம் அப்படிதான் இருந்தான்னு பெரியவா சொல்றா. அதே மாதிரிதான் இந்த நரிக்குறவாள்லாம் பார்த்துன்னு சொல்றா. நரிக்குறவாளோட வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. எத்தனை பெரிய குடும்பத்தோட தான் இருக்கா அவள்லாம். அப்படி இருந்தா கூட அவளும் நாடோடிகளை இருக்கிறத கிடைச்சுன்னு ஏதோ வச்சுட்டு அன்னன்னி பொழுத தள்ளின்னு இருக்காளே வழிய எதை பத்தியும் கவலைப்படாத இருக்கா. இவாள்லாம் தான் நம்மளோட ரிஷி பரம்பரையை காப்பாத்தின்னு வர கலாச்சார காவலர்கள் அப்படின்னு சொல்றா. இதைத்தான் பார்த்துட்டும் மனுஷான்னா இப்படின்னா இருக்கணும். ஒரு சன்னியாசின்னு நான் இருந்துட்டு ஏதோ ஒரு மடத்தை வச்சுட்டு அதுக்கு மேல பின்னால் எவ்வளவு பரிவாரங்களை வச்சுட்டு இப்படி எல்லாம் திண்டாடின்னு இருக்கோம். ஏதோ இருக்கிறத அன்னன்னைக்கு அந்தந்த பொழுது போச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துல கிடைச்சதை வச்சுன்னு இருக்கிறதுன்னா வாழ்க்கை ஆனந்தம்.
அதுதான் ரிஷிகள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றா. இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த தெய்வ விவேகி எல்லாம் ரிஷிகள் மகரிஷிகள் வம்சத்துல வந்தவா அப்படின்னா அவ எவ்வளவு எப்படி இருந்திருப்பா அப்படிங்கறது இன்னைக்கு அப்படி இருக்க முடியுமா? ரிஷிகள்லாம் அப்படி இருந்திருப்பாளா? இருக்க முடியுமான்னா நம்ம கண்ணெதிர்க்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நாம என்ன பண்ணிடுறோம் கம்பேர் பண்ணிக்கிறதே நம்மளோட உயரத்துல இருக்கிறவாளை பார்த்துட்டு நம்ம அவளை மாதிரி இருக்க முடியலையே இவாளை மாதிரி இருக்க முடியலையேன்னு வருத்தம் தான் பட்டுக்கிறோம். ஆனா என்ன பண்ணோம்னா நம்மளை விட தாழ்ந்த நிலையில இருக்கிறவாளை பார்த்து நாம இவாளை விட பகவான் எப்படி நம்மளை வச்சிருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படுறாப்புல இருக்கணும். குடும்பத்தை வகித்தாலும் தாமரை தண்ணீரை போல் இயங்குபவர்கள் அவெல்லாம். கடினமான சாஸ்திர விதிகளை கடைபிடித்தவர்கள். இந்த சாஸ்திர விதியை கடைபிடிக்கிறது எவ்வளவு கடினம் அப்படின்னு பண்ணி பார்த்தா தெரியும். நன்னா விடிகார்த்தாலதான் இழுத்து போச்சுன்னு தூங்கலாம் போல இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, பஞ்சமஞ்ச உஷத் காலத்துல எழுந்துரு அப்படிங்கிறது. எழுந்துன்னு என்ன பண்றது, உடனே நன்னா சில்லுன்னு தண்ணியில நதியிலயோ குளத்திலயோ போய் ஸ்நானம் பண்ணு. இப்படி எல்லாம் சொல்றதுன்னா இது எவ்வளவு கடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு பண்ணி பார்த்தாதான் தெரியும். இது நான் சும்மா சாதாரணமா ஏந்திருக்கிறது குளிக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன். இத போல பொழுது விடிஞ்சு நாம ஏந்திருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத எத்தனை ஒரு கண்டிஷன்ஸ், எவ்வளவு ஒரு நிர்பந்தம். இது இத்தனைக்கும் நடுப்பர்தான் காலக்ஷேபம் பண்ண வேண்டியிருக்கு. இது அப்படி பண்ணினோம் அப்படின்னால் நமக்கு ஒரு பெரிய பாராட்டோ ஒரோட்டோ தெரியாது. ஆனால் பண்ணலைன்னா பாபம் வந்துரும்னு வேற பயமுறுத்துறது. அப்படி எல்லாம் இல்லைன்னா பாபம் வந்துரும்னு வேற பயமுறுத்துறது. அப்படின்னா அப்படி இருக்கிற அந்த கடினமான சாஸ்திர விதிகள் இன்னும் அனுஷ்டானம் பண்ண 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 24 மணி நேரம் அதுக்குதான் பொழுது சரியா இருக்கும். நம்மளோட சித்தமா இருக்கட்டும், நம்மளோட மனசோ இந்திரியங்களும் அந்தண்ட இந்த அலையறதுக்கே அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத அப்படி ஒரு கடிவாளம் போட்டு வச்சாப்புல, ஒரு கூண்டுல போட்டு வச்சாப்புல இந்த சரீரத்தை அப்படிதான் நாம பேண முடியுமா இருக்கும். அதுதான் கடினமான சாஸ்திர விதிகளை கடைபிடித்தவர்கள், தூய்மையின் சிகரமாக விளங்கியவர்கள். இந்த சாஸ்திரமே எதுக்குத்தான் வச்சிருக்கு அப்படின்னு, சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் அப்படின்னாலே நன்னா பண்றதுன்னு அர்த்தம். 40 சம்ஸ்காரம் எல்லாம் சொல்றமே, நன்னா பண்றதுன்னா என்ன அப்படின்னு, எதை நன்னா பண்ணணும்னு எதுலயோ ஏதோ குறை இருந்தாதான் அதை நன்னா பண்ணணும். என்ன குறை இருக்கு, நம்மள்ட்ட காமம் குரோதம் முதலான 60 மலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மலங்கள் எல்லாம் போக்கி நம்மளை பரிசுத்தமாக்கி தூய்மையா படுத்துறதுக்கு தான் நமக்கு சம்ஸ்காரங்கள். ஒரு தாயாரோட வயத்துல கர்ப்பத்துல போய் நாம ஜனிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் நாம மரித்தது வரைக்கும் அதுக்கப்புறமும் சொல்லியிருக்கு. இப்படி 40 சம்ஸ்காரம் எல்லாம் செய்யறது தூய்மையாக்குறதுக்கு தான். அவ கடினமான அந்த விதிகள் எல்லாம் அவ கடைபிடிச்சதுனால தூய்மையின் சிகரமாக விளங்கினாளா அவள்லாம். தெய்வங்களுடன் தொடர்பை கொண்டவர்கள். எப்பொழுதுமே அந்த பியூரிட்டி இருந்ததுனால், ஆச்சார அனுஷ்டானம் இருந்ததுன்னா தெய்வத்தோட தொடர்பு நிச்சயமாவே இருக்கும். தெய்வீகமான அந்த புருஷர்கள்லாம் பார்த்தா, பெரியவாளா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் இன்னும் மகான்கள் எல்லாம் நாம பார்க்கறதே நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா, இவாள தெய்வத்துக்கு சமமாதான் நாம மதிக்கிறோம். அதைத்தான் சொல்ற, மற்றவர்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டவர்கள். அவ தெய்வத்தோட தொடர்பையும் கொண்டவா. அதனாலேயே இவரை பார்க்கிற சாதாரண ஜனங்கள்லாம் அவளை தெய்வம் போல மதிக்கிறா அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் தான் தெய்வ விவேகியோட லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற அந்த தெய்வ விவேகிகள்ல என்னென்ன குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா, அவள்கிட்ட இருக்கிற பிரத்யேகமான சிறப்புகள்லாம் அதுல சிலதெல்லாம் பார்க்கலாம். ஒண்ணு, வேத மந்திரங்களுக்கு கட்டணம் கோராதவர். முன்னாலே சொல்லிட்டார், பண்டைய வேத பரம்பரையில வந்தவா ரிஷிகள் பரம்பரையில வந்தவா அப்படின்னு. அப்படி வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி இருந்த அந்தணர்களா இருந்தா கூட அதுக்காக கட்டணம் கோராதவா, காசுக்கு அதை விற்காதவான்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. இதை பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு எதுக்கும் அந்த தட்சிணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு தட்சிணைக்காக புரோகிதம் பண்ணாதவா. அடுத்தது, வேத மந்திரத்தை விதியோடு கோஷித்தவர்.
வேத மந்திரங்களை எப்படிவா சொல்லின்னு இருக்கா, உச்சரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு விதியோட உச்சரிக்கிறது அப்படின்னு. அதாவது அந்த வேதத்தை படிக்கிறோம், அந்த வேதம் படிச்சாலும் அதை சொல்றதுக்கு பாராயணம் பண்றதுக்கு என்னென்ன எல்லாம் நியமம் அப்படின்லாம் சாஸ்திர விதி சொல்லி இருக்கு இல்லையா, அப்படிதான் படிக்கிறதுக்கும் விதி சொல்லியிருக்கு, அதை நாம பாராயணம் பண்றதுக்கும் விதி சொல்லியிருக்கு. தக்க ஆச்சார அனுஷ்டானத்துடன் கூடிய வைதீக அப்படின்னு சுருக்கமா வச்சுக்கலாம். வேதாத்தியனம் பண்ணினவா மட்டும் போராது, அந்த ஒழுக்கத்தோட தக்க ஆச்சார அனுஷ்டானங்களோட இருக்கக்கூடிய சிஷ்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி சொல்றது ஒரு கிறிஸ்தவ மேத சொல்லியிருக்காராம், அதை சார் ரெஃபர் பண்றது. அது என்னன்னு படிக்கிறேன். The mysterious text is no longer so easy to learn. அந்த வேதத்தை அவர் என்ன சொல்றார், the mysterious text அப்படிங்கிறார். ரொம்ப புதிராதானே இருக்கு. The mysterious text is no longer so easy to learn. Reading of the Vedas is a serious task. வேதத்தை படிக்கிறதா இருக்கட்டும், சொல்றதா இருக்கட்டும், அது சாதாரண வேலை இல்ல, அது ரொம்ப ஒரு கடினமான வேலை. They must be read distinctly and aloud with a calm mind and in a respectful posture. இதுதான் அந்த கிறிஸ்துவ பாதிரிய மேத சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார், வேதம்ங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் டெக்ஸ்டா இருக்கு, அதை படிக்கிறது ஒன்றும் அவ்வளவுலாம் ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. அந்த வேதத்தை படிக்கிறதுங்கிறதே அது ஒரு பெரிய லைஃப் டைம் ஒரு டாஸ்கா இருக்கு. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, நன்னா கிளியரா, நன்னா உறக்க படிக்கிறதோட இல்ல, அப்படி சொல்றதே காம் மைண்டா இருக்கணும், அமைதியான மனதோட ஒரு மரியாதைக்குரிய போஸ்டர் உட்கார்ந்து அந்த பொசிஷன்ல உட்காந்து சொல்லணும். வேதம் சொல்றேங்கிறதுக்காக ஏதோ காலை நீட்டின்னு கையை நீட்டின்னு இஷ்டத்துக்குலாம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்றது, வேத பாராயணம் பண்றது அப்படின்னா உடனே அதுக்குன்னு உட்கார்ந்துக்கிற இந்த பொசிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் நமக்கு ஒரு நீதி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதைத்தான் நீங்க சார் மீன் பண்ற வேத மந்திரத்தை விதியோடு கோஷித்தவர்கள் அப்படின்னு, அந்த விதிப்படி சொன்னவா அப்படின்னு. அடுத்தது உபவாச நாட்களில் பலன்களை போதித்தவர். உபவாச நாட்கள் இருக்கோ இல்லையோ, ஏகாதசியில உபவாசம் இருக்கிறது, இதுல இருக்கிறது, அதுல இருக்கிறது அப்படின்லாம் சாஸ்திரங்கள்ல சில நாளைக்கு சாப்பாடை தவிர்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அந்த உபவாச நாட்களோட பலன்களை போதித்தவர் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏகாதசி உபவாசம் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு பிரசித்தமான ஒண்ணும். அதுல நிர்ஜல உபவாசம் அப்படின்னு ஏகாதசியில வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அதுக்கான வச்சிருக்கா அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கோம் இல்ல, எல்லா ஏகாதசிக்குமே இருக்கணும். சிவராத்திரியில இன்னும் முக்கியமான விசேஷ நாட்கள்ல எல்லாம் உபவாச நாட்கள் எல்லாம் சொல்லியிருக்கு, அதுல உபவாசம் இருக்கணும். அதுல ஒருவேளை உபவாசம் அப்படின்னு ஒரு பொழுது அப்படின்பா. சில நாட்கள்ல பகல்ல சாப்பிடக்கூடாது, இரவுல சாப்பிடலாம். சில நாட்கள்ல பகல்ல மட்டும் சாப்பிடலாம், இரவுல சாப்பிடக்கூடாது. சில நாட்கள்ல 2 வேளையும் சாப்பிடக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இதோட தாத்பரியம் என்ன, இதோட பலன் என்ன அப்படிங்கறத இவாள்லாம் நமக்கு இந்த தெய்வ விவேகிகள் போதிக்கிறா அப்படின்னு சொல்ற, காமிக்கிறா. போதிக்கிறது அப்படின்னா வாயால சொல்றது மட்டும் இல்ல, தான் அனுபவிச்சு காமிக்கிறது, பண்ணி காமிக்கிறது. பாக்குறமே பெரியவாள்லாம் எப்படி உபவாசம் இருந்தா அப்படின்னு. லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மருந்துலயே பெரிய மருந்து என்ன அப்படின்னு பட்னி கிடக்கிறதான் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதெல்லாம் நமக்கு இவ வாழ்ந்து காமிச்சா. இப்படி உபவாசத்தோட பலனை நமக்கு போதிச்சு பண்ணி காமிச்சவா. அடுத்தது நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா, இதுக்கு சார் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு. இது ஏணிப்படிகள் மாந்தர்கள்ல 5வது தொகுப்புல அப்படிங்கிற செக்ஷன்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு 5E அப்படின்னு போட்டு பெரிய ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.
அது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி அப்படின்னா, உணவிற்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? நிச்சயம் குணத்திற்கும் உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இங்க தீர்மானமா சொல்றார். உணவு வகையிலேயே சாத்வீக உணவு, ராஜச உணவு, தமோகுண உணவு அப்படின்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் சார் சொல்றதையே சொல்றேன். சிறந்த குணங்களுக்கும் உயர்ந்த புத்திக்கும் வேதாந்த பக்குவங்களுக்கும் உற்ற உணவு பண்டங்களையும் காய்கறி வகைகளையும் சிறந்த விவேகிகளும் முக்கியமாக தெய்வ விவேகிகள் பயன்படுத்தி வந்தனர். என்னவென்னா, சிறந்த குணங்களுக்கும் உயர்ந்த புத்திக்கும் நல்ல குணம் இருக்கணும். நம்மளோட புத்தி நல்ல தீட்சண்யமா நல்ல அந்த எண்ணங்கள்லாம் சுத்தமா பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கும் வேதாந்த பக்குவங்களுக்கும் நமக்கு அந்த ஞானம் வரணுமே, வேதாந்த ஞானம் வரணுமே, அந்த பக்குவத்துக்கும் உற்ற உணவு பண்டங்களே அதுக்கு எது அனுகூலமா இருக்குமோ அந்த உணவு பண்டங்களையும் காய்கறி வகைகளையும் யாரு சிறந்த விவேகளும் முக்கியமா தெய்வ விவேகள் பயன்படுத்தி வந்தா அப்படின்னு சொல்றார். மேலும் பெண் இச்சை, பேராசை, தீய எண்ணம், துர்குணம் போன்றவைகளை ஊக்குவிக்கும் விளைபொருள்களை அவர்கள் சாஸ்திரத்தின் மூலம் அறிந்து வைத்திருந்ததனால் அவைகளை அறவே விளக்கினர். ரொம்ப முக்கியமான, என்ன கேட்டா இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள்லயே இந்த 11 நாள்ல பல பாயிண்ட் சார் சொல்லியிருந்தா கூட இத ரொம்ப ரொம்ப நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல என்ன சொல்றார்? மேலும் பெண் இச்சை, அதாவது நம்மளோட காமத்தை தூண்டக்கூடியது, பேராசை, தீய எண்ணம், ஏதோ கச்சா அமைச்சான்னு எண்ணம் என்னமோ ரொம்ப ஒரு கேவலமா எல்லாம் போறது இல்லையா, தாட்ஸ் வருது இல்லையா, அது துர்குணம் இருக்குமே, ஏதோ கொணாமனான்னு எல்லாத்தையும் பிஹேவ் பண்றமே, அது மாதிரி துர்குணம் போன்றவைகளை ஊக்குவிக்கும் விளைபொருட்களையும் இதெல்லாம் சில நம்ம உணவு பண்டங்கள்ல இருக்கிறதா இருக்கட்டும், சாமான்களா இருக்கட்டும், கரிகாய்களா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு ஊக்குவிக்கிறதாம். அவைகளை சாஸ்திரத்தின் மூலம் அறிந்து வைத்திருந்ததனால் அவைகளை அறவே விளக்கினர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பூண்டு, வெங்காயம், முள்ளங்கி, முருங்கைக்காய் போன்ற பல பொருட்கள், இதெல்லாம் நம்மளோட இந்த குணங்களை தூண்டுறது. இது மாதிரி சொன்ன இந்த வேண்டாத குணங்கள்லாம் சொன்னமே, இப்ப கூட எல்லாருக்கும் காமனா சொல்றாரு இல்லையோ, உடனே முருங்கைக்காய் சாப்பிட்டாக்க உடனே காமம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்லாம். இத மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. கரிகாய்கள்லயா இருக்கட்டும், இல்ல உணவு பொருட்கள்லயா இருக்கட்டும், பண்டங்கள்லயா இருக்கட்டும், இதெல்லாம் தூண்டக்கூடியதை அவ சாஸ்திரம் நமக்கு கிளியரா சொல்லி இருக்கு. அதனால அத நன்னா அறிஞ்சு வச்சிருந்ததுனால இவ அறவே விளக்கினர் அப்படிங்கிறது, தொட்டு கூட பார்க்கல அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு விளக்கம் அவசியம். ஏன் அப்படின்னா, இந்த சார் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால, சாரே இத சொல்லி இருக்கிறதுனால இந்த விஷயத்த அவசியம் விளக்க வேண்டியது கடமை. அதனால சொல்றேன். ஒரு சமீபத்துல சாரோட பக்தியில ஒருத்தர் காந்தி மாமி அப்படின்னு, அவளோட இன்டர்வியூ எல்லாரும் பார்த்திருப்பா. பார்த்திருந்தா அதுல ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, அந்த அம்மா வந்து சார அவாத்துக்கு சாப்பிட கூப்பிடுறா. சாப்பிட கூப்பிடுறதையும் சார் வரேன்னு சொல்றார். உடனே அந்த அம்மாவும் கேட்கிறா, என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு. உடனே சார் சொல்ற, வெங்காய சாம்பார் அப்படிங்குது. இது வெங்காய சாம்பார்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி ஏறி போட்டுருது. ஐயோ, சார் வெங்காய சாம்பாரா, இவெல்லாம் சாப்பிடுவாளா அப்படின்னு. அதாவது நாம அவளெல்லாம் ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு மேல் நிலையில வச்சிருக்கோம் இல்லையா. சார் வெங்காய சாம்பாரா உங்களுக்கா அப்படின்னா அந்த அம்மாக்கு ஷாக்கு. இப்படி கேட்டா சார் உடனே சொல்றாரு, என்ன வெங்காய சாம்பாரான்னு கேக்குறியாக்கும். ஆமா அப்படின்னுட்டு உடனே, என்ன இதெல்லாம் நான் சாப்பிடுவேனா, சாப்பிடலாமா அப்படின்லாம் உனக்கு தோணும். இவளுக்கு தோன்றதோ இல்லையோ, இவெல்லாம் சாப்பிடுவாளா, சாப்பிடலாமா. உடனே சார் சொல்ற,
ஒரு குழந்தையா இருந்தேன்னு வச்சுக்கோ, 1, 2, 3, 4 அதோட ஒரு 4யும் 3யும் கூட்டு அப்படின்னா அது என்ன பண்ணும்? உடனே 1, 2, 3, 4 அப்படின்னு 4 கோட போட்டு, அதுக்கப்புறம் 1, 2, 3ன்னு 3 கோட போட்டு வரிசையா எண்ணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு தானே சொல்லும் கூட்டுங்கும். அதே நன்னா ஒரு மேல்நிலைக்கு போயிருந்த கெட்டிக்காரன படிச்சவனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ, "நீ அப்படியா கூட்டுவ?" அப்படிங்கிற. நீனும் நானும் அப்படி கூட்டுவோமா இப்போ? ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கீழ் லெவல்ல இருக்கிற அறிவு முதிர்ச்சி அடையாத குழந்தையா இருந்தா 4, 3 என்ன அப்படின்னா கூட்டுறதுக்கு கோடெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்து ஏதோ பண்ணி கூட்டி சொல்லணும். ஆனா நீ நான் வந்தா என்ன பண்ணுவோம்? 4, 3 7ன்னு டக்குன்னு சொல்லிடுவோம். இல்லையோ? அத மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஒரு கீழ்நிலையில இருக்கிறவாளுக்குப்பா, ஒரு நிலைக்கு மேல உயர்ந்துட்டா இதெல்லாம் ஒண்ணுமில்ல. எனக்கெல்லாம் வெங்காய சாம்பாரும் ஒண்ணுதான், எந்த சமையலும் ஒண்ணுதாங்க. எதுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு அர்த்தம் இங்க. அப்படின்னா, எப்போ இது நமக்கு பொருந்துறது அப்படின்னு, அப்ப வெங்காய சாம்பாருக்கும், இல்ல மற்ற சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஸ்திதிக்கு உயர்றதே தான். இது இந்த காந்தி மாமிட்ட சார் சொன்னதிலேருந்து தெரியறது. நமக்கு என்ன தெரியுது? சார் வெங்காய சாம்பார் சாப்பிட்டது தெரியும். ஆனால் எந்த ஸ்திதியில இருந்து சாப்பிட்டார்? பரமேஸ்வரன் ஆலகாலம் சாப்பிட்டார். எல்லாரும் சாப்பிட முடியுமா? அதே மாரி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, சாரோட பக்தர்கள் ஒருத்தர் திருவல்லிக்கேணி ஜானகிராமன் மாமா. இந்த ஜானகிராமன் மாமாவோட புள்ள அவர்ட்ட சார் சொல்லி இருக்கிறது, அதுவும் ஒரு இன்டர்வியூல இருக்கு. அவர்ட்ட இந்த ஜானகிராமன் பிள்ளைகிட்ட என்ன சார் சொல்லியிருக்கார்? இந்த வெங்காயத்த பத்தி சாப்பிடுறத பத்தி வருது. அவர் அவர் சாப்பிடலாமா அப்படின்னா, அதுக்கு சார் சொல்றாரு, இவரு நான் சாப்பிடுறேனேங்கிறதுக்காக நீ சாப்பிடலாம் அப்படின்னு கேட்காத. சாப்பிடலாமான்னு தோணலாம். என்னோட நிலைமையில பாதியானும் வந்துட்டாக்க அப்ப வேணா சாப்பிடலாம். அந்த நிலைக்கு பாதி தூரமானு வந்துட்டா அப்புறம் சாப்பிடலாம். அப்படின்னால் கீழ்நிலையில இருக்கிறதே சாப்பிடக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அந்த ஏன்னா இந்த இத படிச்சு பார்த்தாக்க சார் எவ்வளவு ஃபர்மா இருந்திருக்கார் அந்த ஆச்சார அனுஷ்டானத்துல, இந்த ஆகார நியமங்கள்ல அப்படின்னு பின்னால வரப்போறது. இதுலயே வார்த்தையே வருது. இருந்திருக்கார். அதனால நாம இது சார் ஏதோ சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால நாம சாப்பிடலாமா அப்படின்னா, அப்ப சார் நிலைக்கு நாம போயிட்டு தான் நாமளாவே ஒரு அனுமானம் பண்ணிட்டு தான் ஆயிடும். அதுதான் அங்க முக்கியம். அப்படி சார் இதுல சொல்றார். அதனால இந்த இந்த குணங்கள்லாம் விளக்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள்லாம் அவ அறவே விளக்கினா அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு, சரித்திரம் அறிந்த வரையில் தெய்வ கலாச்சாரத்திய எகிப்து தேசத்தில் பொதுமக்கள் கூட ஆகார நிர்ணயத்தில் கண்டிப்பான கருத்தை ஏற்று வந்தனர். எங்க? எகிப்து கலாச்சாரத்துல. முன்னமேதான் சொல்லியிருக்கேன், உலகம் முழுக்கலும் எல்லாரும் இருந்திருக்கா, அந்தணர்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரித்திரம் அறிந்த வரையலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிறார். சரித்திரம் அறிந்த வரையில் தெய்வ கலாச்சாரத்திய எகிப்து தேசத்தில் பொதுமக்கள் கூட ஆகார நிர்ணயத்தில் கண்டிப்பான கருத்தை ஏற்றி வந்தனர். பொதுமக்கள் கூடங்கிறது கவனிக்க வேண்டியது. ஏதோ இந்த தெய்வ விவேகிகள் அது மாதிரி பெரிய ரிஷி பரம்பரையில வந்துவா வேத தியானம் பண்ணவா தான் இல்ல. ஆர்டினரி ஜனங்கள் கூட, பொதுமக்கள் கூட ஆகார நிர்ணயத்தில் கண்டிப்பான கருத்தை ஏற்று வந்தனர். அதை விட ஆச்சரியம், கோதுமையில் சத்து இருந்த போதிலும் ஓர் களங்கம் இருப்பதை அறிந்து வைத்திருந்த அவர்கள் அதை மட்டமாக மதித்தனர். கோதுமையில சத்து இருந்தா கூட அதுல ஏதோ ஒரு களங்கம் இருக்கிறதா அவளுக்கு தெரிஞ்சதுனால அத கூட அவ 2ஆம் பட்சமா தான் வச்சிருந்தா. அதை விட ஆச்சரியம் என்ன, கால்நடைகள் போல ஆடு மாடுகளுக்கு கூட அத தீனியா வைக்கிறது இல்லையா, காட்டுறது இல்ல அப்படின்னு. அவர்கள் ஸ்பெல்ட் என்ற ஓர் தானியத்தை உபயோகித்து வந்தனாராம். இந்த எகிப்து கலாச்சாரத்தை சேர்ந்தவா ஸ்பெல்ட்ங்கிறதா அப்படிங்கிற ஒரு தானியத்தை உபயோகிச்சுன்னு வந்தா. தவிர பிராணிகள், பறவைகள் போன்றவைகளின் இறைச்சிகளில் அடங்கி இருக்கும் நன்மை தீமைகளை கூட அவர்கள் பிரித்து அறிந்து வைத்திருந்ததால் தகாதவைகளை தவிர்த்து வந்தனர்.
அந்த நான்வெஜ் சாப்பிட்டா கூட அந்த நான்வெஜ்ல கூட அந்த பறவைகளா இருக்கட்டும் பிராணிகளா இருக்கட்டும் அது என்னென்ன ஆகாரத்தை சாப்பிடுறது, அதனால அது உடம்புல என்னென்ன அந்த மாம்சம் வளர்றது, அதனால என்ன குணாதிசயங்கள் இருக்கும், இதெல்லாம் நன்கு பிரித்து அறிந்து வச்சிருந்ததுனால அவர்கள் தகாதவைகளை தகித்து வந்தனர். இத்தகைய பலவிதமான ஆகார முறைகளை கருத்துடன் ஏற்று வந்ததால், இதான் ரொம்ப கவனமான விஷயம். இத்தகைய பலவிதமான ஆகார முறைகளை கருத்துடன் ஏற்று வந்ததால் பொதுமக்கள் நேர்மையிலிருந்து நழுவவில்லை. ஏணிப்படிகள் மாந்தர்கள் இருக்கிற அதே வார்த்தை. இத்தகைய பலவிதமான ஆகார முறைகளை கருத்துடன் ஏற்று வந்ததால் எகிப்தில் பொதுமக்கள் நேர்மையிலிருந்து நழுவவில்லை. அப்புறம் ஒரு மனிதன் கூட ஒல்லியாகவோ பருமனாகவோ பிறந்தது கிடையாது என்பதையும் ஹீராதத்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லியிருக்கவர் யாரு? ஹீராதத்தர்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காராம். அதுதான் சார் இங்க கோட் பண்ற ரெஃபர் பண்றது. இதே விதமாக கால்நடைகளும் பிறந்து வந்ததாக கூறியிருக்கிறார். ஏதோ மனுஷாதான் இப்படி எல்லாம் டிசிப்ளின்டா இருந்தா அப்படி ஒழுங்கா பிறந்தா ஒழுங்கா இருந்தான்னு இல்லையா, இவ அந்த கால்நடைகளுக்கு ஆகாரத்துல கூட அதான் முன்னாலேயே சுற்ற மாடுகளுக்கு கூட அதெல்லாம் போடுறது இல்லை அப்படின்னு. அதனால கால்நடைகள் கூட ஒழுங்காதான் பிறந்து வந்ததாக கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இது அத்தனை எதுக்கு அப்படின்னு, நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி. இந்த இடத்துல சொல்றது இன்னொன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார் காந்தி மாமிகிட்ட சொல்லி இருக்கார், அதே மாதிரி ஜானகிராமன் மாமா பிள்ளைகிட்ட சொல்லி இருக்கார். ஆனால் பல பேருக்கு நேரையே வாங்கிட்டு சொல்லி சார் இதெல்லாம் வெங்காயம் முதலான விஷயங்களை சாப்பிட்டிருக்கார். இன்னும் சந்திரமௌலி அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லவே சொல்லியிருக்காரு, என்னோட ஆராதனை என்ன எல்லாரும் உருளைக்கிழங்கு கறி வெங்காய சாம்பார் போட்டு சாப்பிடுவேள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நாம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு, சார் ஒரு தாபத்துல சொல்லிக்கிறதா எடுத்துக்கணும். இன்னைக்கு வேணா நாம சார்னு உருகலாம், சார் நீங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த சரீரம் போயிடுத்து அப்படின்னா சித்தி ஆயிட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதே நினைச்சுன்னு உருக போறோமா? இல்ல. அன்னைக்கு ஆராதனை அப்படின்னு பிரமாதமா கொண்டாடத்தான் போறோம். இது பெரியவா சொன்னதான் ஞாபகம் வருது. அதை வச்சுதான் நான் இதை கம்பேர் பண்றேன். பெரியவா திருடமருதூர்ல இருக்கிறது யாரோ ஒரு பெரிய கூடை கொண்டு கொடுத்திருக்கா. பெரிய கூடை கொண்டு கொடுத்தா அதுல பெரியவா அந்த கூடைக்குள்ள இறங்கி இப்படி உட்கார்ந்துட்டு அப்பதான் புது பெரியவாளை பட்டத்துக்கு எடுத்திருக்கா. அவ கொஞ்ச நாள் ஆறுது. புது சுவாமிகளை கூப்பிடு அப்படின்னு உடனே புது பெரியா வரா. வந்தா நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு இந்த கூடைக்குள்ள உட்காந்து பார்த்தோன்னே இதை பார்த்த புதுப்பிரிவாளுக்கு விக்கிச்சு போயிடுது. ஏன்னா எப்போ கூடையில உட்காந்துப்பா, சன்னியாசிகள் சித்தி ஆனாதான் அவளை ஒரு கூடையில வச்சு கொண்டு குழியில அடக்கம் பண்றது. அதனால பெரியவா ஜீவனோட இருக்கிறதையே கூடையில உட்காந்து நான் எப்படி இருக்கேன் பாருன்னா அவர் பயந்து போயிட்டார். அதுவும் போராத்துக்கு தனக்கு சிஷ்யரை வேற எடுத்துட்டார். என்ன பெரியவா சித்தியாயிட போறாளான்னு எல்லாருக்கும் அப்புறம் கவலையும் வந்துரும் இல்லையோ. அப்படின்னா சிஷ்யருக்கு எப்படி இருக்கும்? உடனே அவர் பதறினர். ஐயோ அப்படிலாம் இல்ல, இது வேண்டாம் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்ற, என்ன என்ன வேண்டாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி ஆகத்தான் போறது, இப்படித்தானே பண்ண போறேன் அப்படின்னு. அது இன்னைக்கா நாளைக்கா என்னைக்கா தெரியாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கடைசியில இந்த நிலைமை வரத்தான் போறது. நானும் சித்தி தான் ஆக போறேன். அன்னைக்கு என்ன கட்டி கூடையில தான் வச்சு கீழதான் இறக்க போறது. இது நடக்கத்தானே போறது அப்படின்னு. அது நடக்கிற அன்னைக்கு நடக்கட்டும், அதுக்காக இன்னைக்கே என்ன ஒத்திகை பார்க்கணுமா, இல்ல இன்னைக்கே நடக்கணுமா? உடனே பெரியவா சொல்றா, எல்லாரும் இன்னைக்கு வேணா பதறுவேள், ஆஹா ஊகும்பேள். ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு நடந்து வருஷம் ஆராதனை வரும் இல்லையோ, அப்ப வரத்தே அன்னைக்கு என்ன பண்ணுவேள்? பெரியவா ஆராதனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் இத்தனாம் பெரிய லட்டை போட்டு நல்லா சாப்பிட போறேள், அவ்வளவுதானே. அன்னைக்கு அழுவேளா உட்காந்து எல்லாரும் சாப்பிடாத தண்ணி சோறு தண்ணி இல்லாத உட்காந்து பிள்ளைங்க பெரியவா போயிட்டான்னு இல்ல. அன்னைக்கு என்ன பண்ணுவேள் அப்படின்னு, என்ன 5-6 பட்சணம் வேற இருக்கும். இத்தனாம் பெரிய மைசூர் பாகு, இத்தனாம் பெரிய லட்டு. அதுதான் பெரியவா கிண்டலா சொல்றா. இன்னைக்கு வேணா எல்லாரும் ஆஹா ஊஹு பதறலாம், பெரியவா போகக்கூடாதுங்களாம். ஆனா ஒரு நாளைக்கு அது போகத்தான் போறது. அது என்ன அன்னைக்கு பெரியவா ஆராதனை, பெரியவாரன் இத்தனாம் பெரிய லட்டை போட்டு நன்னா சாப்பிட போறேன், அவ்வளவுதான். அன்னைக்கு நினைச்சுட்டு எல்லாம் அழுதுன்னு சாப்பாடு அழுதா இருக்க போறோமா? இல்ல. இதே பாவத்துலதான் சாரும் சொல்லிக்கலாம். எல்லாரும் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு என்ன ஆராதனை அப்படின்னு இதை ஒரு பிரமேயமா வச்சுட்டு அன்னைக்கு
விதவிதமா சாப்பிடறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நாம வச்சுப்போம். இப்படித்தானே நாம பண்ணிட்டு இருக்கோம். இது சகஜம். இத சாரா இருக்கட்டும், பெரியவாளா இருக்கட்டும், ரொம்ப எப்படி யதார்த்தமா எடுத்துட்டு இருக்கா, யதார்த்தமா அத நமக்கு சொல்லி காமிக்கிறா அப்படின்னு தெரியுது. அது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இத பார்த்த உடனே அந்த தெய்வ விவேகில அந்த நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு சார் எவ்வளவுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கிளியர் ஆச்சு. அவ என்ன பண்ணியிருந்தாலும், அவளோட நிலைமையில அவ என்ன பண்ணினாலும் அது ஒண்ணுமில்ல. ஆனால் கீழ்நிலையில இருக்கிற நாம அதுல இருக்கிறதே எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அணுகணும் அப்படிங்கறத நமக்கு வார்ன் பண்ணிட்டு தக்க ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு தான் அவள்லாம் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அடுத்தது, தவறை தவிர்ப்பதில் கருத்தை ஏற்றவர் தெய்வ விவேகி. அவ என்ன பண்ணுவான்னு எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருப்பா. என்னன்னு, தப்பு பண்ணிடப்படாது, தப்பு பண்ணிடப்படாது, தப்பு பண்ணிடப்படாது அப்படிங்கறதுல தப்பு பண்றத தவிர்க்கிறதுல ரொம்ப கருத்தோட இருப்பா. நாம என்ன பண்றோம், நேர் ஆப்போசிட்டா இருக்கும். என்னமோ சார் தெரியாத்தனமா பண்ணிட்டேன், தெரியாத்தனமா பண்ணிட்டேன் அப்படிங்க. அது எப்படி தெரியாத்தனமா பண்ண முடியும்? ஆனா இவர்கள் தெய்வ விவேகிகள் எப்படி இருக்கான்னு அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா அப்படின்னு தெரியுது. அடுத்தது, பகைவனுக்கு இடம் வைத்துக் கொள்ளாதவர். அதாவது பகைவன்னு ஒருத்தரே அவளுக்கு இடமே கிடையாது அவளோட வாழ்க்கையில அப்படின்னு அஜாத சத்ரு அப்படின்னு வேணா சொல்லலாம். இவாளுக்குன்னு ஒரு எதிரியே பிறக்காதவன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவ்வளவு குணக்குன்றா இருக்கிறவாள்கிட்ட குணத்தோட சிகரமா இருந்தவாளுக்கு யாரானும் பகைவர்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எவரிடமும் ஜீவனத்திற்கு அமராதவர். இவா என்ன பண்றா அப்படின்னு, ஜீவனத்துக்காக, சாப்பாட்டுக்காக, இவாளோட காலக்ஷேபத்துக்காக யாருட்டையும் போய் கை கட்டி நிக்காதவா, அமராதவர்கள். அப்படித்தானே இருந்திருக்கு. நம் முன்னோர்கள்லாம் அப்படித்தானே இருந்திருக்கா. அவ என்ன எங்கேயானும் போய் யார்ட்டையானும் தாசியம் பண்ணியிருந்தாளா, ஊழியம் பண்ணியிருந்தாளா, இல்ல காசுக்காக ஏதானும் பண்ணியிருந்தாளா? இல்ல. எதை பண்ணினாலும் தங்களோட கடமை ஸ்வதர்மம் அப்படிங்கறத பண்ணியிருந்தா அதுக்கு என்னென்ன வந்ததோ அதுக்கு வந்ததை வச்சுட்டு அதுல சந்தோஷமா கொடுத்தனம் பண்ணியிருந்தா. அதுதான் இங்க எவரிடையும் ஜீவனத்திற்காக அமராதவர். அடுத்தது, நீதிமன்ற கூண்டில் ஏறாதவர் தெய்வ விவேகி. நீதிமன்ற கூண்டுல போய் அவ எதுக்கு ஏறுறதுக்கு பிரமேயம் வரப்போறது? வரவே வராது. அப்படி வருமான ஒரு கற்பனையில கூட நாம நினைக்காத அளவுக்கு நிச்சந்தேகத்துக்கு சந்தேகமா இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத தான் இங்க சொல்ற. நீதிமன்ற கூண்டில் ஏறாதவர் தெய்வ விவேகி. அடுத்தது, தெய்வ கலாச்சாரத்தை நிலவ வைத்து வந்தோர். அந்த தெய்வ கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, ஆன்மீக அந்த வாழ்க்கை, அந்த கலாச்சாரத்தை நிலவ வைத்து வந்த, காப்பாத்தின்னு வந்தவா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, சத்தியம் தவறாதவர். ரொம்ப இதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே குணாதிசயங்கள்லாம் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப நெருங்குறாப்புல, டச் பண்றாப்புல இருக்கு. சத்தியம் தவறாதவர், சொன்ன சொல் தவறாதவர். அதுதான் சத்தியம். வாக்கு சொல்லியாச்சுன்னா சொன்னதுதான். சத்தியம் தவறாதவர். தமது முடிவு காலத்தை முன்கூட்டி கூறி வந்தோர். இதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தனது முடிவு காலத்தை முன்கூட்டி கூறி வந்தோர் அப்படின்னு. முன்னாலே இதுக்கு முன்னால ஒரு ஏணிப்படியில இருக்கிறதே சொன்னேன். அவ என்ன பண்ணுவா, பின்னால வரப்போறதா அறிஞ்சு சொல்லக்கூடியவா அப்படிங்கறதே சாரை பத்தி சொன்னேன். பெரியவா காஞ்சிபுரத்துல சித்தியாக போறா, இங்க சென்னையில அவரு சொன்னார் அப்படின்னு. இது அடுத்தவாளோட காலம் கதிகாரத்தை சொல்றது. ஆனால் இங்க என்ன, தமது முடிவு காலத்தை முன்கூட்டி கூறி வந்தோர் அப்படின்னு. இத பார்த்த உடனே பெரியவா ஞாபகம் வருது. ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல உலகத்திலேயே வயசானவா ஒருத்தர் இருக்கா அப்படிங்கறத பத்தி ஏதோ ஜப்பான்ல ஒரு லேடி இருக்கா அப்படின்னு பேப்பர்ல வந்தது. பெரியவாள்கிட்ட கைங்கரம் பண்ணது சந்திரமௌலி அப்படின்னு. அவர்கிட்ட இதை பார்த்து பேசிட்டு இருக்கா. பத்தியோ, நீங்க எல்லாரும் என்ன போய் பெரியவாங்கிற, என்னை விட பெரியவா ஒத்தி உலகத்துல இருக்கான்னு பேப்பர்ல வந்திருக்கே, அவளு 100 வயசுக்கு மேல ஆயிடுத்து அப்படின்னு. உடனே பெரியவா கிட்டா,
அப்ப நானும் 100 வயசுக்கு மேல இருந்தேன்னா இப்ப என் பேரும் இப்படி பேப்பர்லாம் வருமோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு தமாஷ் மாதிரி ஆரம்பிச்சுட்டு, நான் எத்தனை நாள் இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு. எப்பவோ 2-3 தினம் சொல்லியிருக்கா. ஏகாம்பரம் முதலான சில பேர்லாம் சொல்லியிருக்கா, நான் 120 வருஷம் இருப்பேன், 120 வருஷம் இருப்பேன் அப்படின்னு. அதை வச்சுன்னு இவர் சொன்னார், பெரியவா 120 வயசு இருப்பேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. உடனே பெரியவா கேட்கிறா, இருக்கலாமோ 120 வயசு அப்படின்னு. இது என்ன 120 வயசு இருக்கலாமோன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பெரியவா மாதிரி மகான்கள்லாம் எத்தனை வருஷம் இருந்தாலும் உலகத்துக்கு லாபம் தான். அத்தனை நாள் தரிசனம் கிடைக்க போறது, அத்தனை நாள் அனுகிரகம் கிடைக்க போறது. ಈಗ என்ன கால நேரம் தானே லிமிடேஷன் உண்டா? அதனால எத்தனை நாள் இருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னா. உடனே பெரியவா சொல்றா, அத்தனை நாள் இருக்கணும்னா அவ்வளவு பிராரப்தம் இருக்கணும். அத்தனை நாள் இருக்குன்னா அவ்வளவு பிராரப்தம் இருக்கணும் அப்படின்ட்டு உடனே சொல்றா, ஆமா வேதம் எத்தனை வயசுன்னு சொல்றது? ஒரு ஆளுக்கு மேக்சிமம் எத்தனை வயசு அப்படின்னு வேதம் அனுமதிக்கிறது அப்படின்னு. சதமானம் பவதி சதாயு புருஷா அப்படின்னு 100த்தான் சொல்றது. அதே மாதிரி பஷ்யேம சுரதசதம் ஜீவேம சரதசதம் அப்படின்லாம் நீங்க சொல்லிக்கிறீங்களோ இல்லையோ மத்தியானி மந்திரத்தெல்லாம் சூரியனை பார்த்து சொல்லிட்டு, அப்ப வேதம் என்ன சொல்றது? 100ன்னு தான் சொல்றது. அப்ப வேதம் சொல்றது பொய்யா விடாது. அதனால 100ஓட முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். என்ன 100ஓட முடிச்சுக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னா தீர்மானமா பண்ண முடியும்? ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா தீர்மானம் பண்ண முடியுமா? 100 வயசுல போகலாம், 101 வயசுல போகலாம், 120 இருக்கலாம். நம்ம என்ன நம்ம இஷ்டத்துக்கா பண்ண முடியும்? ஆனால் இது மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த தெய்வ விதிகள்லாம் என்ன பண்றான்னு முன்கூட்டியே தான் தீர்மானம் பண்ணிக்கிறா 100 போரும் அப்படின்னு. அத அறிஞ்சு வச்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. தமது முடிவு காலத்தை முன்கூட்டியே கூறி வந்தோர். அடுத்தது தெய்வ அபச்சாரத்திற்கு பயப்படுபவர். இவா யாரு? தெய்வங்களோட நேரடி தொடர்பு உடையவா, இவாளையே தெய்வமா உலகம் மதிக்கும்னு எல்லாம் முன்னால லட்சணத்துல சொன்னார். அப்பேற்பட்டவர்கள் என்ன பண்றா? இங்க சொல்றார் தெய்வ அபச்சாரத்திற்கு பயப்படுபவர் அப்படின்னா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறத நாம கவனிக்கிறோம். நாம பயப்படுறோமா? ஏதான தெய்வ குத்தமாயிடும், அதுவாயிடும், இதாயிடும், எதுக்கானும் பயப்படுறோமோ? இல்ல, இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏதோ தோணி இனத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்பேற்பட்டவர்கள்லாம் கூட தெய்வ விவேகிகள்லாம் கூட தெய்வத்துக்கு ஒரு அபச்சாரம் பண்ணிடாத இருக்கணும், அபச்சாரம் பண்ணிடாத இருக்கணும்னு பயப்படுறா அப்படின்னா நாம எவ்வளவு ஜாகிரதையா பயப்படணும் அப்படிங்கிறதுதான் இதுல இருந்து நமக்கு. மகான்களின் மதிப்பிற்கும் பாத்திரமானவர். இந்த தெய்வ விவேகிகள் என்னென்ன சாதாரண மனுஷாரோட மதிப்புக்கெல்லாம் பாத்திரமானதெல்லாம் இருக்கட்டும், பெரிய மகான்கள்னு உலகம் கொண்டாடுறவாள கூட இவாள ரொம்ப பெரிய மகான்னு மதிக்கிறவான்னா அதுதான் அங்க விசேஷம். இத பார்த்தோன்னா நமக்கு ஞாபகம் வருது, பெரியவாள எப்படி அந்த சமகாலத்துல இருந்த மகான்கள்லாம் எவ்வளவு உயர்வா மதிச்சிருந்தா அப்படின்னு. ஒரு குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா, திருவண்ணாமலையில இருந்த விசிறி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகி ராம் சரத்குமார் அவர்கள், அவர் பெரியவாள்கிட்ட எப்படி ஒரு மதிப்பு வச்சிருந்தார், மரியாதை வச்சிருந்தார் அப்படிங்கிறது, பிரியம் வச்சிருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரியவாள்கிட்ட இருந்த மதிப்பு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லணும்னா, காஞ்சி மடத்திலேந்து ரமணன் போன்ற சில பக்தர்கள்லாம் அம்பத்தூர்ல கணின்னு இருந்தார், அவர் ரமணன் இவாள்லாம் திருவண்ணாமலைக்கு போயிருக்கா. காஞ்சிபுரத்திலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போயிருக்கா. அங்க யோகியார் ஆசிரமத்துக்கு போயிருக்கிறதே இவன் அறிவா சொல்லியிருக்கா, பெரியவாழ்கிட்டேருந்து வர முடியும்னா அதுக்கு யோகியார் சொன்னதான், என்னது பெரியவாழ்கிட்டேருந்து வந்தேடா அப்படின்ட்டு ஏக்கப்ப நமஸ்காரம் பண்ணல. எனக்கு பெரியவாழ்கிட்டேருந்து வந்தவா நமஸ்காரம். அதே மாதிரி அங்க இருக்கிறவா ஆசிரமத்துல இருக்குவான்னு சொல்லுவா, யாரானும் பெரியவாழ்கிட்ட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா உடனே தடன்னு யோகியார வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணுவார். அப்படி பெரியவாங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு வச்சிருந்தார் யோகியார் அப்படின்னா இதான் ஞாபகம். மகான்களின் மதிப்பிற்கு பாத்திரமானவர். அவரை பேரு விட்ட யோகீஸ்வரர் யோகியார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் பெரியவாளை எப்படி வச்சிருந்தார். அதே மாதிரி சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா திருவல்லிக்கேணி பெரியவான்னு இருந்தா. பாகவதம் ராமாயணம் தான் ஜீவனம், அவளுக்கு உயிர். பெரியவா அவரை பத்தி சொல்றா, ராமாயணத்தை பாகவதத்தை காசுக்கு விற்காதவர் அப்படின்னு, ஆத்மார்த்தமா வச்சிருந்தவர் அப்படின்னு. அவரை பத்தி உலகத்துக்கு எத்தனை தெரியும் தெரியாது, எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மகான், பெரிய மகான் அப்படின்னு பெரியவா வாக்கால சொன்னது, பெரிய ஞானி. அவருக்கு
நீனு நானும் அவரை பத்தி கவலைப்பட ஜானகிராமன் மாமா சொன்னேனே அவரெல்லாம் பத்தி சொல்றதே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவருக்கு குடும்ப கஷ்டம் இருக்கு அப்படின்னா இவரு அவளை பத்தி ஞானிகளை பத்தி நீனும் நானும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவருக்கு வைகுண்டத்திலேந்து வந்து விமானம் வந்து அழிச்சுன்னு போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. பெரியவா வாக்கால பெரியவா இப்படி எல்லாம் ஓப்பனா யாரையான்னு பத்தி ஏதான்னு சொல்லுவாளா? அப்படி பெரியவா வாயால பெரியவா வாக்கால இப்படி எல்லாம் சர்டிபிகேட் வாங்கினவர் திருவல்லிக்கேணி பெரியவா. அந்த திருவல்லிக்கேணி பெரியவா சாரை எப்படி கொண்டாடினார், எப்படி பூஜிச்சார் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு சார்த்த பிரியம் பக்தி. அவருக்கு உடம்பு சரியில்லாத போதும் வந்து சார்ட்ட வச்சுன்னுக்கிட்டு சாரோட அந்த பாதம் அவர் மேலேயே பட்டு இருக்க அப்படி எல்லாம் இருந்து சாரோட பாதத்துக்கு புஷ்பத்தால அர்ச்சனை எல்லாம் பண்ணி, இன்னும் சொல்ல போனா அவர் பாகவதம் பாகவதம் அப்படின்னு பாகவதத்துல ஊறினவர் இவர் பூஜையில வச்சுன்னுப்புறான். வச்சுட்டு தினம் என்ன பண்ணும், ராமாயணம் பாகவதம் எல்லாம் பாராயணம் பண்றாப்புல இந்த ஏணிப்படியில் வாங்குறதுல இருந்து ஒரு சில பக்கங்களானும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அந்த திருவல்லிக்கேணி பிரிவாசனத்தினால இன்னைக்கும் பிரம்மஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் அத ஒரு உபதேசமா கடைபிடிச்சுன்னு ஸ்ரத்தையோட பண்ணிட்டு வரு அப்படின்னா, இப்படி ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு நாம பார்த்து மகான்கள் அப்படின்னு கொண்டாடினவாழ்லாம், நாம மகான்கள்னு கொண்டாடுறவாழ்லாம், அவா பெரிய மகான்கள் அப்படின்னு கொண்டாடினவா சார் பெரியவா மாதிரி வாழலாம். அதுதான் மகான்களின் மதிப்பிற்கு பாத்திரமானவர். அதுன்னா இருக்கணும், அதுதான் உண்மையான மதிப்பு. சும்மா என்ன மாதிரி ஒண்ணும் இல்லாத ஏப்ப சோப்ப எல்லாம் அவளை யாருக்கு வேணா சர்டிபிகேட் கொடுக்கறதா என்ன? என்ன தெரியும் நமக்கு முதல்ல? இல்ல என்ன யோகிதை இருக்கு? அதனால அப்போ ஒருத்தரை பத்தி உயர்வா சொல்லணும், அவளை புகழ்ந்து பேசணும்னா கூட அவளுக்கு தனி யோகிதை இருக்கணும், அவ பெரிய ஒரு நிலையில இருக்கணும். அப்படி இருக்கிறதுதான் அந்த மகான்களின் மதிப்புக்கும் பாத்திரமானவர். மேலான அந்தஸ்துக்கு தகுதியேற்றவர். ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல வைக்கிறோம், மேல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யோகிதை இருக்கணுமே. யார் வேணா தூக்கி வச்சிடலாம், இல்ல அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அது தூக்கி மேல ஏத்திடும். அதுக்கு உண்டான யோகிதை இருக்கணுமே. அந்த யோகிதையும் இருந்து மேல இருந்து அதுதான் நிஜமானது. அதுதான் அந்த மேலான அந்தஸ்துக்கு தகுதி ஏற்றவர். அப்படின்னும் பாக்குறமே ஒரு பெரியவாளா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், இவாளுக்கெல்லாம் என்ன மேல வச்சாலும் அவ யோகியதைக்கு அது குறைவுதான். இன்னும் எதுக்கு மேல மேலான்னு வாழ வைக்கலாம் அப்படின்னு. அப்படி பரம் பராத்பரம் அப்படின்லாம் சொல்லுவேன். அது என்ன பராத்பரம் அப்படின்னா மேலுக்கும் மேல இருக்கிறது அண்ணம். அப்படி வேத மந்திர மகிமை நிரூபித்து வந்தவர் இந்த தெய்வ விவேகம். என்ன பண்ணார், வேத மந்திரங்களை அவ படிச்சுட்டு அத அந்த நெறிப்படி ஓதின்னு வந்தா அப்படிங்கறதெல்லாம் முன்னால சொன்னார். இங்க சொல்ற வேத மந்திர மகிமை நிரூபித்து வந்தவர் அப்படின்னு நிரூபித்து காமிக்கிறாளாம் அதோட சக்திய. இதுக்கும் ஞாபகம் வருது. வேட்டவலம் அப்படின்னு ஒரு இடம் வடார்காடு ஜில்லால, அந்த வேட்டவலம் ஜமீன்தார் அப்படின்னு அது ஒரு ஜமீன். இந்த ஜமீன்தார்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. கும்பகோணத்துல பெரியவா இருக்கிறது ஒரு 3-4 வருஷமா மழை இல்லை. அந்த பகுதியெல்லாம் ரொம்ப தண்ணி வறட்சியா இருக்கிறதுனால இந்த வேட்டவனம் ஜமீன்தார் பெரியவாள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு, நம்ம ஏரியால ரொம்ப மழையே இல்லாத ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்கு, பெரியவங்க மழை வர்றதுக்கு ஏதானும் காரியம் பண்ணணும் அப்படின்னாக்க பரிகாரம் பண்ணணும்னா நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எல்லாம் செலவழிச்சு பண்றேன், மடத்துல இருந்து பெரியவா ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணணுமோ கிரமமா பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா உடனே பெரியவா என்ன பண்ணா, கும்பகோணத்துல பெரிய மேதை அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியரோட அப்பா இந்த பிரயோகத்துல எல்லாத்துலயும். உடனே ராமானுஜ தாத்தாச்சாரியரை வர சொல்லி உங்க அப்பாட்ட கேளு என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் பெரியவாளுக்கு தெரியாதோ மழை வரணும்னா என்ன பண்ணும், சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் வருண ஜபம் பண்ணணும்னு, ஆனா தான் சொல்லாத உங்க அப்பாட்ட கேளுங்க. இதுதான் பெரியவாளோட அந்த குணாதிசயத்துல ஒண்ணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படிச்ச வேத வித்துக்கள் வாயால வந்ததுன்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி, அதுக்கு பலன் ஜாஸ்தி. உடனே அவர் சொன்ன இந்த மாதிரி வருண ஜபம் பண்ணும். உடனே பெரியவா சொன்னா அப்போ போய் அதுக்கு எத்தனை பேர் பண்ணுமோ என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு அப்பாட்டையை கட்டுன்னு போய் வேட்டவலத்துல பண்ணிட்டு வா, நான் இங்கேருந்து மடத்துல இருந்து லெட்டர் போட்டுறேன் ஜமீன்தாருக்கு, அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இவ எல்லாரும் போனா அங்க எல்லாம் பண்ணினா 10 நாளைக்கு. ஆனால் சொட்டு மழை பெய்யல, எல்லாரும் திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு அந்த ஜமீனோட மேனேஜர் திருப்பி மடத்துக்கு வந்து சொன்னார்,
மாதிரி இவாள்லாம் பெரியவா சொன்னா வந்து பண்ணினா, ஆனா மழை வரல. எங்க ஊர் பக்கத்துல நிறைய நாஸ்திகர்கள்லாம் இருக்கிறதுனால அவள்லாம் பரியாசம் பண்ணினா. ஆமா எல்லாருமே சேர்ந்து எல்லாம் வந்து இனிமே ஜெபம் பண்ணினாக்க மழை கொட்டிடுமா அப்படின்லாம் பரியாசம் பண்றா. அதுதான் வருத்தமா இருக்கு. இப்போ மழை வரலைங்கிற வருத்தத்தை விட இப்படி அவ வேதத்தை இது மாதிரி பண்ற கர்மானுஷ்டானங்களை பரியாசம் பண்றது இன்னும் கிண்டல் பண்றதுக்கு ஹேதுவாயிடுதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற ஜமீன்தார். இன்னொன்னு பெரியவா உடனே திருப்பி தாத்தாச்சாரியரை கூப்பிட்டு வர சொல்லி என்னெல்லாம் பண்ணின அப்படின்னு கேட்டு அவர் பண்ணின விவரத்தெல்லாம் சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன்னா அவர் இல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆகாரத்துக்கு நியமத்தோட. என்ன சாப்பிட்டு எழுங்க எல்லாரும் குழம்பு ரசம் வடை பாயசம் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு. உடனே பெரிய அதான் மழை வரல. இவருக்கு ஆச்சரியம், ஏன் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதுக்கும் மழை வராதுக்கும். உடனே பெரியவா கேக்குறா, உங்க அப்பாட்ட கேளு, இது மாதிரி காமிய கர்மாக்கள்லாம் பண்றதே அதுக்கு ஆகார நியமம் எல்லாம் என்ன இருக்குன்னு கேளு அப்படின்னு. பார்த்தா ஒரு நம்மள்ட்ட ஒருத்தர் மூலியமா ஒரு காரியம் ஆகணும்னா அவளுக்கு பிடிச்சபடி எல்லாம் பண்ணாதானே நமக்கு காரியம் ஃபேவரபிளா நடக்கும். அத போல இந்த காமிய கர்மாக்கள் எல்லாம் பண்றதே அளவணமா இருக்கணும், உப்பு இல்லாத ஆகாரம் பண்ணணும். அந்த நியமம் இவ மறந்து போயிடுதா இல்ல விட்டு போயிடுதா தெரியல. உடனே பெரியவா சொல்றா, அதனாலதான் போச்சு. அதனால என்ன பண்ணு, இப்ப திருப்பி இன்னொரு தடவை அதே எல்லாரும் போங்கோ, திருப்பி முதல்ல பண்ணாப்பல பண்ணுங்கோ. இப்போ ஆகார நியமம் அளவணமா எல்லாம் பண்ணிட்டு வாங்கோ, என்ன வருதுன்னு பாக்கலாம். திருப்பி உடனே வைப்போம். அப்புறம் சொல்றா பெரியவா, ஆனா இந்த தரம் போறதே மடத்திலேன்னு தான் செலவழிப்பேன், அங்க ஜமீன்தார்ட்ட எதுவும் செலவழிக்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு தரம் செலவழிச்சா நம்மளோட கவனக்குறைவினால அது பலன் இல்லாத போயிடுத்து. அப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கு? நமக்குதான். அதனால மடத்திலேருந்து செலவழிப்பேன், நீங்க எல்லாம் போய் பண்ணிட்டு வாங்க. திருப்பி போய் பண்ணினா பண்ண ஆரம்பிச்ச 3ஆம் நாள் 4ஆல இருந்து மழை கொட்ட ஆரம்பிச்சது. கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீர்த்து இவ வருண ஜபம் முடிச்சுன்னு ஊருக்கு வரத்துக்குள்ள ஊரெல்லாம் தண்ணி, இடுப்பளவு தண்ணி தேங்குறாப்புல ஆயிடுத்து. ஆச்சரியம் என்னன்னா, யாரெல்லாம் முதல்ல பரியாசம் பண்ணினாலோ இந்த நாஸ்திகர்கள் எல்லாம் இவாளுக்கு பொட்டியெல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு பஸ் ஸ்டாப் எல்லாம் வந்து ஏத்தி விடுற அளவுக்கு நிலைமை மாறித்து. இது எதை காமிக்கிறதுன்னு ஒரு சாஸ்திரத்துல சொன்னது மந்திரங்கள் மூலியமா வர்றது நிச்சயம் அப்படிங்கறத நிரூபிச்சு காமிக்கிறாப்புல இருந்தது. வேத மந்திர மகிமையை நிரூபித்து வந்தவர் அப்படின்னு சார் சொல்லிக்கிட்ட பார்த்தா பெரியவா அப்படி பண்ணியிருக்கான்னு தெரியும். அதே மாதிரி திருவானைக்காவல்ல அந்த வெண்ணாவல் மரம் அது பட்டு போயிடுத்து. அந்த சமயத்துலதான் பெரியவா சொல்லி நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார்லாம் அந்த பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண, அதுக்கு ருத்ர ஜபங்கள்லாம் பண்ண சொல்லி அந்த கலச தீர்த்தத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணி திருப்பி துடுக்கறாப்புல ஆயிடுச்சு. பட்டமரம் துடுக்குமான்னா மந்திரத்தினால துடுத்திருக்கு. இப்படி இல்லாம பெரியவா அந்த வேத மந்திர சக்திகளை பல சந்தர்ப்பங்களை நிரூபிச்சு காமிச்சிருக்கான்னு தெரியுது. அடுத்தது படிப்பாளர்களை பாலகர்களாக பாவித்தவர். படிப்பாளிய யாரானும் ஸ்டூடெண்ட் மாதிரி பையன் மாதிரி பாலகர்கள் மாதிரி பாப்பாளா அப்படின்னா அதுக்கும் சார் இங்க நமக்கு ஒரு விவரம் சொல்ற. பண்டைய உலக நாடுகளில் பிராமணர்கள் தங்களை காட்டிலும் தளர்ச்சி அடைந்த நாட்டினர்களை பாலர்களை போல மதித்து வந்தனர். பண்டைய உலக நாடுகளில் அந்தணர்கள்னாலே படிச்சவா அப்படின்னு இருக்கிறதுனால, படிக்கிறதே அவளுக்கு தொழிலா இருக்கிறதுனால உலக நாடுகள் முழுக்களும் அப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுல இருந்தவாள்லாம் என்ன பண்ணா, தங்களை விட வளர்ச்சி குன்றின நாட்டுல இருக்கிறவளை பார்த்தா அவளை சின்ன பசங்க மாதிரி பார்த்தா. இது வளர்ச்சி அடைந்தவர்கள்னா ஏதோ பினான்சியலின்னு இல்ல, அறிவு முதிர்ச்சியில இல்ல வித்தைகள்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கீழே இருக்கிறவள குழந்தைகளை போல பார்த்திருந்தா அப்படின்னு சொல்ற. மதிச்சு வந்தாலாம். சரித்திர காலத்தில் எந்தெந்த உலக நாட்டினர் மிக்க மேன்மையுடன் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நம்மால் திட்டவட்டமாக அறிய முடியாது. ரொம்ப தீர்மானமா சார் சொல்றார். உலக நாடுகள்ல இந்த சரித்திர காலத்துல எந்தெந்த நாட்டுல இருந்தவாள்லாம் இவாளை விட அவ உயர்வா இருந்தா அவளை விட இவ உயர்வா இருந்தானே எப்படி சொல்றது அப்படின்னு அதை திட்டவட்டமா யாராலையும் நிர்ணயித்து கூற முடியாது. எனினும் இருந்தாலும் கிரேக்க நூல்களை ஆராய்ந்து அறிந்த கிறிஸ்தவ மேதை கிரேக்க நாகரீகத்தை உலகின் சரித்திரங்களை மேன்மையுடன் போற்றி வந்தனர் அப்படின்னு அவர் என்ன பண்றார் அப்படின்னர். கிரேக்க நாகரீகத்தை
ரொம்ப உயர்ந்ததா போற்றி வந்தாங்க. இருக்கிறதுலயே இந்த கிரேக்க நாகரிகம் ரொம்ப உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உலகின் சரித்திரங்களை விரிவாக தொகுக்க ஆரம்பித்த கிரேக்கர்கள் தங்களுடைய சரித்திரத்தையும் தொகுத்து வைத்திருந்தனர். அந்த கிரீஸ்ல இருந்து தான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு நாட்டோட சரித்திரங்கள்லாம் அவ தொகுத்து வைக்கிறது இவாளோடதையும் ரொம்ப விரிவா பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி. அது மகோன்னத நிலையில் இருந்ததை மறுப்பதற்கு இல்லை. அந்த கிரேக்க நாகரிகம், அந்த கிரேக்க நேரத்துல இருந்த அந்த நிகழ் அவளோட உயர்வுந்த நிலையில இருந்ததை நாம மறுப்பதற்கு இல்லை. அவ எப்படி இருந்தாலும் வானசாஸ்திரம், ஜோதிஷம், கணிதம், கணக்கு, வேதாந்தம், மாந்திரீகம், இலக்கியம், வைத்தியம், சிற்பக்கலை இப்படி பலவற்றிலும் அவ தேர்ச்சி பெற்றிருந்தா. பல தேசத்திலேருந்து அண்டை நாட்டுலாம் இந்த ஏதென்ஸ் நகரத்துக்கு வந்தாலாம். ஏன்னா இதுல இவ எல்லாத்துலயும் கெட்டிக்காரால இருந்து தேர்ச்சி பெற்றதுனால அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அண்டை நாட்டுல இருந்த அத்தனை பேரும் அந்த ஏதென்ஸை நோக்கி வந்தா அப்படின்னு தெரியறது. இதெல்லாம் அந்த அறிஞர் சொல்லியிருக்க. ஏதென்ஸ் நகர நாடி வந்தனர். உலகம் போற்றும் பிளாட்டோ அப்படின்னு சொல்றமே, அவர் ஏதென்ஸ்ல தான் வசிச்சு வந்தார் அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாரு, எகிப்துல ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்கா அந்த நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த எகிப்து நாகரிகத்தை இந்த எகிப்து நாகரிகம் ஈடாகாது அப்படிங்கிற அளவுக்கு தெரியுது. அப்படின்னா எவ்வளவு உயர்ந்ததா இருக்கணும்னு தெரியுது. சார் இது சொல்றாப்புல என்ன அரை படிப்பாளிகள் எல்லாம் இப்படி நினைச்சிருக்க உலகத்திலேயே வேதத்திலேயா இருக்கட்டும் எல்லாத்திலயும் இந்த பாரத தேசம் தான் உயர்ந்ததுன்னு ஏதோ விவரம் தெரியாத வண்ணம் சொல்றாங்கிற இல்லையா, அதுக்கெல்லாம் ஆன்சர் மாதிரி இருக்கு. இப்படி உலகத்துல உள்ள பலரும் எப்படி எல்லாம் கிரேக்க தேசமா இருக்கட்டும் இல்ல எகிப்தா இருக்கட்டும் இங்கெல்லாம் கூட எப்படி நமது வைதிக கலாச்சாரங்கள்லாம் இருந்து இந்த தெய்வீக மதம் பரவி இருந்திருக்கு, அதுல எல்லாரும் சிறந்து இருந்திருக்கான்னு தெரியுது. அப்படி எல்லாம் இருந்தவா அதை விட கீழ்நிலையில இருந்தவள் எல்லாம் பார்த்தாக்க ஒரு குழந்தைகள் மாதிரிதான் அவ பாவிச்சுன்னு வந்தா அப்படின்னு தெரியுது. பணம் பண்ட ஜீவனங்களில் ஈடுபடாதவர். இது முன்னாலேயே நம்ம பார்த்திருக்கோம். அவ பணத்துக்காகவோ இல்ல சாமானுக்காகவோ இல்ல ஜீவனத்துக்காகவோ இவ எதுலயும் ஈடுபடாதவா அப்படின்னு தெரியுது. அவ்வளவு வைராக்கியசீலர்கள். தகாதவர்களின் எப்பொருளையும் ஏற்காதவர். அவ நல்லவா இல்லை அப்படின்னா அவ நல்லவா எண்ணத்தை தான் கொடுத்தாலும் இவ ஏத்துக்கவே மாட்டா. இப்படி எல்லாம் இருக்கிறவர்கள் தான் குணாதிசயங்கள் கொண்டவர் தெய்வ விவேகி அப்படின்னு ஏணிப்படிகளின் மாந்தர்கள்ல சார் விவரிச்சிருக்கு. இன்னும் பல விஷயங்கள் அவளெல்லாம் பத்தி சொல்லியிருக்கு. அதை எல்லாத்தையும் நாம புஸ்தகத்துல பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிற இந்த ஏணிப்படிகளின் மாந்தர்கள்ல ஏணிப்படி மாந்தர்கள் அப்படிங்கிறது நாளைக்கு அடுத்தபடியே 8வது படியில என்ன யாரு இருக்கா அவளோட குணாதிசயங்களை நாளை மாலை 4:30 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். நமஸ்காரம்.